Taste the Daily. நாகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்ல போதுமான லாரிகள் இல்லாததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கிறது. இதனால் செய்வதறியாது விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குணா இணைப்பில் இணைக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் குணா, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சையத். நாகையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் குவியும் நெல் மூட்டைகள் லாரிகளில் போதுமான இயக்கமில்லாததால் விவசாயிகள் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. டெல்டா மாவட்டத்தில் கடைக்கோடி மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் 75,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் குறுவை அறுவடை பணிகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டாலும் கொள்முதல் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நெல் மூட்டைகள் குடோனிற்கு செல்ல லாரிகள் போதுமான இயக்கம் இல்லாததால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் விவசாயிகளின் அறுவடை செய்த நெல் மூட்டைகளும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் மூட்டை மூட்டையாக தேங்கி கிடைக்கிறது. வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்து வரும் நிலையில் நெல் மூட்டைகளை என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்தி விவசாயிகளின் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கையாக எழுந்துள்ளது. சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணா.